இந்த ஆள ஒரு ஃப்ராடு. உன் போட்டோ வாங்கி அந்த பொண்ணு கொடுத்தல, அந்த பொண்ணு போட்டோ வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா நீ அசிங்கப்பட்டிருப்பியா? அசிங்கப்படாம பட்டனு கண்ட சார் சட்டுன்னு செஞ்சு வச்சோம்ல. ஏதோ சாராங்கறான். அதான் புஷ்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. என்ன கார்த்தி சார், உங்களை போலீஸ் பிடிச்சு போனதா அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஓ அதான் போனை கட் பண்றாளா? போலீஸ் உங்களை பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணீங்க? அந்த பொண்ணை பார்த்தானே நம்மால அப்படியே பாஞ்சிட்டான். டேய் சும்மாறா, நான் ஒண்ணும் பண்ணல மேஸ்திரி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது கலியுகம் சார். நம்ம சார் எடுத்துங்க. என்ன இல்ல தம்மு பீரு பிகிரு சகல சோழி சித்தன். இது வரைக்கும் எங்க மாட்டுக்கார பாத்தீங்களா? இதுக்கு நீ என்ன கட்டாவத்துல திட்டிக்கலாம் சார். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க ஒரு சூப்பர்வைசர். உங்களை போய் நான் திட்ட முடியுமா? ஏதோ எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு காலம் இல்ல பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆமா, அவன் பெரிய யோகிக்கார மாதிரியே பேசுவான். ஐயோ வா. டேய் விட்டாப்பல, இவ்வளவு என்ன வீணாக்கிட்டியா உன்ன? ஏண்டா பண்ணோட பரதேசி. ஏண்டா ஏய் ஏய் நான் தெரியாம கொட்டிட்டேன். நான் மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. ஐயோ உனக்கெல்லாம் ஏடா படிக்க வைக்கிறேன் பாரு. உங்களை சொல்லு. உள்ளுடா. சின்ன புள்ளைய போட்டு அடிக்கிறேன். அடிக்காம என்னைய கொட்டது கொஞ்சுவாங்களா? இதை கேக்குறது இனி யாரியா? போயா. நான் வச்சே புதுசா வாட்ஸ்அப்ல குளிக்கிட்டு வந்திருக்கா. புத்திய பாரு. ஹலோ. சரிங்கய்யா, இதோ வந்துடுறேங்க. பாத்தியா அந்த குடுமைய? டேய் பசங்களா, எல்லாரும் வாங்க. எங்க வாங்க, பயப்படாம வாங்க. ஓஹோ, இங்கே வந்துட்டீங்களா? பொழப்பு கிடைக்கிறதுக்கு வெளியே போங்க. கிரியா, இனிமே பசங்க யாரும் இங்க வேலை செய்ய போறது இல்ல. வேலை செய்யாம வெளியே போய் என்ன பண்ண போறாங்களாமா? ஏய், படிக்கிற பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்குறியே, அறிவியல உனக்கு? பெருசே, எங்க வந்து என்ன பேசுற? ஏய் கார்த்திக், ஏன் அவனை அடிக்கிற? அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல? ஐயா, இவன் உங்களே மரியாதை இல்லாம பேசுறாயா? என்ன தானே மரியாதை இல்லாம பேசினா? மன்னிப்பு கேளு. கேளு. மன்னிச்சிருங்க ஐயா. என்கிட்ட இல்ல, அவன் கிட்ட. சாரி. ஏய், நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க. எப்படி அடிச்சிருக்கான் பாரு. உன் பேரு என்னப்பா? முருகன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். நீங்க எல்லாம் ஒரே ஊரா இல்ல வேற வேற ஊரா? ஒரே ஊரு. அப்படியா? எந்த ஊரு நீங்களா? பிச்சூர். கார்த்திக், ஐயா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. சரிங்க. சீக்கிரம் வா. எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? என்னப்பா இது, படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போறதை விட்டு இங்க வந்து கஷ்டப்படுறீங்க. நல்லாவா இருக்கு? ஐயா, எங்களுக்கும் படிக்கணும் தான் ஆசை. ஆனா வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா, நீங்க இங்க பண்ணும் பொறையும் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். ஐயா, தலைக்கு 15,000 கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். ஏதோ தொழிலை கத்துக்கிட்டாங்கன்னா பொழைச்சுப்பாங்க. அதான் என் கணக்கு. மத்தபடி ஆளுங்க கிடைக்காமலாம் இல்லையா? தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைங்களை வேலைக்கு வச்சுக்காதீங்க. உதவிங்கிற பேர்ல நீங்க கொடுக்கறது வேலை இல்ல, அவங்க வாழ்க்கைக்கு வைக்கிற ஒலை. ஏன் உங்க பிள்ளைகளை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்கல்ல, அவங்கள வேலைக்கு அனுப்புங்களேன். உங்க பிள்ளைகளோட சேர்ந்து 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைங்க. அந்த குழந்தைங்க காலம் போற உங்க பேரை சொல்லும். அந்த புண்ணியம் உங்க ஆயுசுல 10 வருஷம் கூட்டும். மன்னிச்சிருங்க, பசங்களை கூட்டு போங்க. ரொம்ப நன்றி. பசங்களா வாங்க போலாம். தாத்தா, நம்ம இங்க போறோமா? ஆமாப்பா, நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நம்ம இங்க இருந்து போறோம். வாங்க வாங்க வாங்க. ஆட்டோ கட் பண்ணிட்டுப்பா. சரிங்க. வாங்க வாங்க பசங்களா வாங்க. இது உங்க வீடு மாதிரி, சரியா? வாங்க. சுபாஷ் குட்டி, இன்னைக்காவது அழாம குளிச்சியா? சரி சரி, அக்கா கிட்ட போ. நீங்களாம் போய் விளையாடுங்க. தம்பிங்களா, நீங்க ஊருக்கு போற வரைக்கும் இங்க தான் தங்க போறீங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போவாதீங்கப்பா. நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றேன், சரியா? வாங்க, முதல்ல குளிச்சுட்டு வயிறார சாப்பிடலாம். ஐயா, நான் கிளம்பட்டுங்களா? நீ கிளம்பா. சரி. என் கூட வந்ததால உன்னோட வேலைக்கு எதுவும் பாதிப்பு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஓகே, போயிட்டு வா.
ஐயா வாங்கிக்கிங்க. எம்பி ஆயிட்ட, ஒரு புள்ள பதவி, நிறைய அதிகாரம் இருக்கும். இது நல்ல பணம் தானே? இது உங்க பணம் ஐயா. நீங்க செஞ்ச உதவியால படிச்சு வளர்ந்த ஐயா. நியாயமா நான் வாங்குற சம்பளத்திலிருந்து எப்பவும் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற பணம் தான் ஐயா இது. ரொம்ப சந்தோஷம். என் வளர்ப்பு வீண் போகாதுன்றதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணம். நான் கிளம்புறேன் ஐயா. வரேங்க ஐயா. அவ முகம் நிலா மாறிடா. சச்சா, நிலா என்ன அழகு, அதுக்கும் மேலடா. கொசுத்தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேங்குது. ஒருவேளை அவதான் நான் பார்க்க போன பொண்ணா இருந்திருந்தா, ச்சே, அதுதான்டா வாழ்க்கை. நீ சொன்னா சரிதான் மச்சி, இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ஆனா மச்சி, சினிமாவில் கூட கிளைமேக்ஸ் நோடுக்கடா, புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்க விடுறா சாமி. டேய், நான் இங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், உனக்கு உன் தூக்கம் பெருசா போச்சா? இப்போ என்ன பண்ணுங்கிற? மணி என்னன்னு தெரியுமா? மணி என்னவா இருந்தானடா? பிடிச்சாலும் நம்மள தூங்க விட மாட்டேங்கிறானே. போலீஸை விட அவன் நல்லா இருந்திருப்பாளோ? இவ கண்ணை விட அவ கண்ணே நல்லா இருக்குமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? டேய் மச்சான், என் கண்ணை பாருடா, எப்படி செவந்திருக்கணும். நோட இம்சடா. இது வேற நடுவு. ஐயோ டேய் போய் குறா. சொல்லு, அவன் முகம் இவ்வளவு விட அழகா இருக்குமா? டேய் முகத்தை பத்தி மட்டும் பேசாத, வேற ஏதோ ஒன்று சொல்றேன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். முதல்ல பொரிய கொடுக்குறியா இல்ல தலை நட்டுமா? அப்புறம் அவன் முகத்துல வேற எவன் முகத்தையும் பார்க்க முடியாது போயிடும். குறா இந்தா. அது அந்த பயம் இருக்கட்டும். சரிடா, ஒரு ஐடியா. காலை நேரத்தை கூட போன் எடுக்காம இருப்பா, ஆனா இப்போ நைட் நேரம் நல்ல மூட்ல இருப்பா. இப்போ போன் எடுத்தாலும் வச்சுக்கோ, சக்சஸ். போடுறா போன. இவன் வேற டேய், எடுக்கலடா அவ. உட்ரா, வேற பொண்ணே கிடைக்காத, தூண்டில போடாத, வலிய வீசு. வனிதாவோ அனிதாவோ ஏதாவது உனக்கு கிடைக்கும். டேய் வென்று, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் அவடா. பேசு பேசு, பிக்கல போடு. ஏ மிஸ்டர், ஃபோன் எடுக்கலாம் உனக்கு புரியாதா? எதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? யூஆர் a cheat. உன்னை போலீஸ் புடிச்சு போய் விசாரிக்கும் போதே உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்க? இதான் உன் வேலையா? என் அப்பா அம்மா சொன்னதால உன்னை சும்மா விடுறேன், இல்லனா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். இனிமேல் ஃபோன் பண்ணாத, மைண்ட் இட். ச்சே. குட் நைட் மச்சான். ஏங்க இருங்க, பொம்பளைங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய், என்ன பொம்பளைங்களா? ஏதோ செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க என்ன? அவ என்னடா ஃபோன் பண்ணி நான் தார்மாரா திட்டிட்டு இருக்கா. ஏய், நீ யார பத்தியோ ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யார பத்தியோவா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணுங்க அவ. அவளை பார்க்க வந்தவனதான் வண்டியில ஏத்தி வச்சு விசாரிச்சீங்க. அதை பார்த்து அவ என்ன கிரிமினல்லே முடிவு பண்ணிட்டா. போலீஸால சீரழிஞ்சவங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா அதுல நானும் ஒரு அளவன் சத்தியமா நினைக்கலங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். ஹலோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன். முதல்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை விட்டுட்டு கிளம்பு. ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. அப்போ நியாயங்கிறதே கிடையாதா? என்ன போலீஸ் திமிரை காட்டுறீங்களா? சொன்னா கேளு, போயிரு. என்ன டென்ஷன் ஏத்தாத. மிரட்னா பயந்துருவனா? பயப்படாம என்னடா பண்ணுவ? போலீஸ் எதிர்த்துருவியா? கொன்றுவேன். என்ன விட்டா போயிட்டே இருக்கீங்க? லிமிட் தான். எனக்கும் சட்டம் தெரியும். திரும்பி நாகர்னா என்ன ஆகும் தெரியும்ல? போலீஸ் பொம்பளை பிள்ளைகிட்ட கிராண்டா பண்ணிட்டு இருக்கான். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏய், ஆமாண்டா, போலீஸ் தான். போலீஸ் திமிர் தான். முட்டி போடுறா. போடுறா முட்டிய. போடுறேன் மேடம். என்னடா மேடம்? இப்போ எங்க இருந்துடா வந்துச்சு மேடம்? ஏதோ பொண்டாட்டி அதிகாரம் பண்ற மாதிரி பெருசா குதிச்ச. ஆம்பளை திமிரா? ஸ்ட்ரெதர் அடிச்சிருவேன் ராஸ்கல். எவ்வளோ ஒரு தீவனை திட்டி வேணான்னு சொல்லிட்டாலாம், இங்க வந்து துள்றான். துள்ளலாம் இல்லை மேடம், ஆதங்கத்தில் என் வழியை சொன்னேன். அன்னைக்கு அது வண்டியில் ஏற்றி வச்சு விசாரிச்சிங்க. இன்னைக்கு பப்ளிக்லாம் பார்க்குற மாதிரி விசாரிச்சு அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி ட்ரெஸ்ல அனாதையாக வளர்ந்த ஆளுங்களையெல்லாம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட்டத்தில் சேரவே விட மாட்டீங்கல்ல? எந்திரி. அவ என்னை திட்டினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இத்தனை வருஷம் நான் கட்டி காத்த உண்மை, சத்தியம், கற்பு எல்லாமே போச்சு. வேலை செய்கிற இடத்துல கூட ஏதோ போலீஸ் பிடிச்சிருச்சாமேன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக இருக்குங்க. ஏதோ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. இனி என்ன இருக்கு? எல்லாம் போச்சு. இப்படி பேசினா எப்படி? எதுலயும் நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் வாழ முடியும்.
ஏன் நான் இருக்கேன்? எஸ், நீங்க எனக்கு டபுள் ஓகேங்க. உங்க கண்ணை பார்த்தாங்க மயங்கன. நீங்க நான் இந்த நிமிஷமே செத்துறலாம். அந்த கடவுள் தான் உங்களை பார்த்து வச்சான். எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? எஸ். நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதலுக்கு சொன்னா லூஸ் பையன் இப்படி ஓடுறானே. ம் 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 என்னையா? ஒன்னதான் வா இங்க. சார் நம்மள தான் கூப்பிடுறாங்க. ஏதோ விலாசம் விசாரிப்பாங்க போல. கிட்ட நின்று என்ன பாப்பா வாங்க. வேலை கெடுது மேஸ்திரி. நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சார் நானும் துணைக்கு வரேன் சார். ரோட்ல போற வர பொண்ணுங்களை இப்படிதான் பாப்பீங்களா? ஒரு வயசு வித்தியாசம் வேணா? உன் வயசு என்ன, உன் வயசு என்ன? பொம்பளைங்கன்னா அவ்வளோ கேவலமா போச்சா? என்னமா ஓவரா பேசுற? என்னமோ நாங்க தான் இந்த ரோட்ல உங்களை ஆட்டிக்கிட்டு வர சொன்ன மாதிரி சொல்ற. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கையை வாங்குற. ஏதோ எங்க சைடுல தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, இவங்களா? நல்லா கேளுங்க சார். சாரி மேடம், இவரை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன இப்படி திடீர்னு சகா பாக்குறாரு? நீதான் மேஸ்திரியா? ஏன் மரகதா அடியா கொஞ்சம் சீக்கிரம் அடியே. யார் மரகதம்? என் வீட்டுக்காரிங்க. இப்ப மட்டும் பொண்டாட்டி தேவைப்படுதோ? என்ன கண்டிக்க மாட்டியா? சும்மா வாய் பேசப்பல, மத்தபடி ஊசி பட்ட வச்சுட்டாங்கம்மா. இந்த போன வாரம் கூட பாருங்க, எங்கே போய் வாயை கொடுத்து வாங்கிட்டு இருந்துக்கிறப்ப மன்னிச்சு விட்டுருங்கம்மா. போ போ போயா பல்லு வேற வை. என்னதானே பாத்த? நாங்க தொங்க போட்டுட்டானே. வண்டியில வரும்போது என்னதானே பாத்த? இல்லைங்க, உங்க முகத்தை பார்க்கலங்க. என்ன முகம்லாம் துணி கட்டி இருந்தீங்க, அதனால உங்க முகத்தை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. வேற எதுவும் இல்லைங்க. ஹலோ விஜய், எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு. வண்டியில ஏறு, உன்னை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். உன்னதான் சொல்றேன், வண்டியில ஏறு. சுப்பிரமணி சார். இது ஆபீஸ்ல வச்சிரு. சரிங்க சார். என்ன நடக்குது? போலாங்க. என்னமோ கட்டி காத்த கற்பு சத்தியம் எல்லாம் போச்சுன்னு சத்தம் போட்ட. ரோட்ல போற பொண்ணுங்களை இப்படி பாக்குற? இதான் உன் கற்பா? வளவளன்னு பேசிட்டு இருப்பியே, எங்க பதிலே காணோம். சோ பேச்சுக்கும் நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஏங்க, நீங்க அப்படி போறது தப்பு இல்ல, ஆனா நாங்க பாக்குறது மட்டும் தப்பா? என்னங்க நியாயம் இது? ஆமா, ஏதோ ட்ரஸ்ட்னு சொன்னியே, அது எங்க இருக்கு? பல்லாவரம். சரி, அங்க போலாம். ஐயோ, எனக்கு அங்க கொஞ்சம் மரியாதை இருக்குங்க, அதை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஏய், பேசாம வா. சரிங்க. நட. ஹாய் வடகுடி வடகுடி. சில சாப்பிட்டீங்களா? யார் ஊட்டி விட்டா? சின்ன தாத்தா ஊட்டி விட்டாரு. இதான் எங்க ட்ரெஸ். இங்க தானே வரணும். யாரு? இவங்களா? ஆளா சூப்பரா இருக்காங்க. ஏ வாளு, நீ போ விளையாடு போ. போங்க போங்க போங்க. என்னப்பா, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? குட். என்னப்பா கார்த்திக்? யாரு? இவரு ராமசாமி அண்ணா. வணக்கம். இங்க எல்லாமே இவருதான், சமையல்ல இருந்து பசங்களை பாத்துக்கிற வரைக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஐயாவும் நானும் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் தம்பி தான். சரி, இப்போ நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. உன் பேர் என்ன? சத்யா. எந்த ஊர்? சென்னை. எங்கே வேலை பார்க்குற? என்ன விஷயமா ஐயாவை பார்க்க வந்திருக்க? போலீஸா இருக்கேன், கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் டீம் ஹெட். ம் ம் போ. ஐயோடா. வாடா செல்ல, வா வா. சுபாஷ், அழாதம்மா, அழாத அழாத. இனிமே இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்பா, சரியா? அழக்கூடாது கண்ணா. ஐயா, எங்க சொத்தெல்லாம் இந்த பையன் இருக்கு எழுதிட்டேன். சரி சரி, பையங்க சொத்து முக்கியம் இல்ல, குழந்தைய வளர்க்கறது தான் முக்கியம். வளர்க்குறேங்க, என் பிள்ளைங்க இவன். அப்படி சுபாஷ், அழாதம்மா. ஓய் ஓய் சுபாஷ், வா 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 வா. ஓ ஓ, ஒன்றும் இல்லை. என்னப்பா, அம்மா அம்மான்னு கேட்டுட்டு இருந்தல, இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு. போ போ. இன்னில இருந்து சுபாஷ் உங்க புள்ள. சரியா? இந்த தாத்தா ஞாபகம் கொஞ்சமும் கூடாது. அவ்வளவுதான். ஐயா, எங்களுக்கு எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிட இந்த புள்ள ஒருத்தன் தான் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா நல்லா சந்தோஷம். வரேங்க ஐயா. வரேங்க ஐயா. சரி சரி சரி, வந்துட்டாச்சு. வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். பையன் ரொம்ப அழறாங்க ஐயா. அழட்டும். இந்த அழுகையோட அவன் கஷ்டமெல்லாம் தீரணும். அதை தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கார்த்திக், இவங்க
இவங்க சார் என் பேர் சத்யா, சத்யபிரியா. ஆ. நீங்க தான் எல்லான்னு கார்த்திக் சொன்னாரு. என்னடா ஐயா என்னை பத்தி ஏதோ என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. ஆமா சார். ஆ, நான் கார்த்திக்க என்னம்மா சொல்லு. நான் கார்த்திக்க லவ் பண்றேன். லவ்வா? என்னடா இதெல்லாம்? ஹலோ என்னங்க சொல்றீங்க? நீ என்ன லவ் பண்றதானே? என்னப்பா இதெல்லாம்? ஐயா இவங்க போலீஸ். போலீஸா இருந்தா என்ன? அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே. கார்த்திக், நீ அவங்கள மனசார விரும்புறியா இல்லையா அதை சொல்லு. பிடிச்சிருக்கா இல்லையா ஒழுங்கா தலையாட்டேன். பிடிச்சிருக்குங்க ஐயா. அப்புறம் என்ன, கட்டிக்குங்க. 2 பேருமே தடுமாறுறீங்க. என்னம்மா இப்ப சந்தோஷம் தானே? எழுந்துருங்க எழுந்துருங்க. கார்த்திக் ஒரு நல்ல மனுஷனா வளர்த்துருக்கேன். உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம வாழ்க்கை ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. கார்த்திக். கண்டிப்பாங்க ஐயா. ஆமா, உங்க ட்ரஸ்ட் ஒரு அனாதை இல்லமா? அனாதை இல்லலாம் இல்ல. படிக்க வசதி இல்லாத பசங்களுக்கு எங்க ட்ரஸ்ட் ஒரு கோவில் மாதிரி. நீ பாத்திருப்ப, டீ கடையில, பார்ல, ஹோட்டல்ஸ்ல சின்ன சின்ன பசங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பசங்கள்லாம் சின்ன வயசுல படிக்காம இருக்கிறதால அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாடுது. அந்த மாதிரி பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் படிக்க வைக்கிறாரு எங்க ஐயா செல்வமாணிக்கம். அவர் அந்த பசங்களுக்கு மட்டும் தேவை இல்லைங்க, எனக்கும் தான். அப்படி இந்த ட்ரஸ்ட் மூலமா படிச்சு வளர்ந்த பல பேர் இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்கும். அதுக்கு முழு காரணமும் எங்க ஐயா செல்வமாணிக்கம் தான். ட்ரஸ்ட்ல வளர்ந்தீங்க சரி, உங்க அப்பா அம்மா? டிரைவர் அண்ணா மேடம் கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன் மேடம். கொஞ்சம் அந்த கடையில விகடன் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். ரொம்ப தூரமா இருக்கேன் மேடம். அவசரம் ஒன்றும் இல்லை, மெல்ல வாங்க. அப்படியே ஒரு குமுதமும். ச்சே, இன்னைக்கு இவங்களா? சொல்றதுக்கு கஷ்டம்னா வேண்டாம், சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பா லவ் மேரேஜ். அந்த காதலுக்கு 2 ஃபேமிலியும் எதிர்ப்பான். நான் பிறந்ததுல இருந்து தாத்தா பாட்டியும் பார்த்ததில்ல. நான் பெரியவனானதுக்கு அப்புறம் ஒண்ணு சேருவாங்கன்னு அம்மா அப்பா சொன்னாங்க. ஆனா நான் பெரியவனானதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவே இல்லை. என்னாச்சா உங்களுக்கு? சரி, ஒன்றும் சொல்ல வேணாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ். எங்க அப்பா ரொம்ப நேர்மையான ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்க நிர்வாகத்துல பொறுப்புல இருந்த முதலாளியோட சொந்தக்காரங்க சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டாங்க. அது அப்பா தட்டி கேட்டாரு. அவங்க மிரட்டி பார்த்தாங்க, இவர் பணியவே இல்லை. அவங்க ஒரு நாள் பெரிய கும்பலா வந்து அப்பாவை அடிச்சு கொன்னுட்டாங்க. தடுக்க வந்த அம்மாவையும் கொன்னுட்டாங்க. என்ன கேட்காம செய்யற அளவுக்கு அதிகாரம் வந்துருச்சா? இல்ல என்னைய கிழவன் நினைச்சீங்களா? சொல்லுடா பெரியவன. அப்படிலாம் இல்லப்பா, நான் பழைய காரை கொடுத்துட்டு புது காரை வாங்கலான்னு தான் உங்ககிட்ட சொல்லாம செய்வேனப்பா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உட்காருங்க தம்பி. ஹாய். ஏமா அந்த தம்பிங்க எல்லாம் வரலையாமா? இதுக்கு முன்னாடி இந்த தம்பி இங்க வந்த மாதிரி தெரியலையே. அவங்க எல்லாம் என் கூட வேலை செய்யறவங்க. இவர் அப்படி இல்ல. அப்படி இல்லைன்னா வேற எப்படி? மோர் கேட்டீங்கல்ல, இத கொண்டு வந்துடுறேன். யா எஸ் எஸ். ஏய், இத்தனை நாள் நாம கூட்டு வந்து மாப்பிளே வேணான்ட்டா, இப்போ அவளே கூட்டிட்டு வந்துட்டா. எப்படி பார்த்தாலும் 3 மாசத்துல அவ கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் 1 வருஷத்துல உனக்கு, அப்புறம் எனக்கு தான். ஏய், இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் பேசாதடா, நானே உன்ன நம்பி தான்டா இருக்கேன். அப்பா, நான் அவரை விரும்புறேன். அவருக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்தாங்க. ஏங்க, பெரியவனுக்கு 33 வயசு ஆகுது. நீங்க என்னடானா இவ கல்யாணம் முடிச்சுதான் அவன் கல்யாணம் சொல்லிட்டீங்க. அவன் ரோட்ல போற வர பொண்ணுங்களை பாக்குற பார்வை இருக்க கஷ்டமா இருக்குங்க. டேய், அம்மா எப்படியும் கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. அப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மண்டபத்தை புக் பண்ணிடலாம். ஓகே. அவளுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றால, நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாங்க. அது எப்படி? ஒட்டு உறவு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா யார் வருவா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டேய், இந்த ஆள் நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். காலம் புறாவோ நம்ம கட்ட பிரமச்சரிடா. போ, அங்க போய் பேசு. இந்த வருஷம் தான். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. உனக்கு தான் அசிங்கமாயிரும். மரியாதை அப்பா கிட்ட போய் பேசி இந்த பையனை ஒத்துக்கு வை. போ. ஓகேடா, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, அவரால தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு.
சாதி சனம் காரி துப்பாது. இதோ வரான் பாரு பெரியவன். என்னைக்காவது என் பேச்சை மீறிப்பான அவன். டேய் பெரியவன புத்தி சொல்ற. சின்னவன நீ எடுத்து சொல்லு. சொல்றோம், நீ சொல்லு. ஏய் என்னங்கடா? சத்யா, அப்பா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. நீ என்ன வாயில கொல்கட்டை வச்சிருக்கியா? சொல்றா. அப்பா சின்ன பொண்ணுப்பா, ஏத்துக்குவா. அப்பா சொல்றதை கேளுமா. பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கான். சொன்னா புரிஞ்சுக்குவான். போய் கூப்பிட்டு வா, நானே பேசிக்கிறேன். போய் கூப்பிட்டு வாமா. நான் போனா தான் சரியா வரும். என் கண்ணு முன்னால எப்படிடா? உங்க அப்பாவை எப்படியும் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் இந்த டெக்னிக். ஐயோ. டேய் பெரியவன, ஜோசியருக்கு போன போட்டு வர சொல்றா. நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்ப நம்ம ஜாதி சனம்? ஆமா, ஜாதியாவது சனமாவது. அப்பா உங்க மரியாதை. டேய் அந்த மரியாதை போக கூடாதான்டா சொல்றேன். போன போட்டு வர சொல்றா. போடா. சரிப்பா, சக்சஸ். நம்ம ரூட் கிளியர்ரா. ஏங்க அப்படி என்னதான் உள்ள நடந்துச்சு? உடனே சம்மதிச்சிட்டீங்க? அது மாப்பிள்ள ஏமத்தனே ஃபாலோ பண்ணிட்டாரு. வெக்கம். சார் என்ன எதுக்கு இங்க கூட்டு வரீங்க? வாங்க சொல்றோம். நடங்க. உங்க பேரு? செழியன். சொந்த ஊரு? கோவில்பட்டி. என்ன தொழில் செய்றீங்க? சொந்தமா பேக்கரி வச்சிருக்கேன். மேடம் என்ன பிரச்சனை? உங்க போன் அங்க வைங்க. டுவல் சிம்மா? இந்த போன் எப்போ வாங்குனீங்க? சரிக்குள்ள எது கேட்கான்னு தெரியலையே. 6 மாசம் ஆச்சு மேடம். அப்போ அந்த போன்? எது மேடம்? அந்த போன் எங்க? மேடம் இத வாங்கின உடனே அந்த போனை என் லேபருக்கு கொடுத்துறேன் மேடம். நீங்க போலாம். சரியா கிளம்புங்க. வரேன் மேடம். செழியன் மொபைல் ஹிஸ்டரி இதுல தானே இருக்கு? எஸ் மேடம். He is one of the suspected persons. So செழியன் நைட் 9:25க்கு அந்த சதாசிவத்துக்கு ஃபோன் போட்டிருக்கான். ஆனா அது மிஸ்ட் கால் ஆயிருக்கு. டயல் பண்ண உடனே ஃபோன் கட் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அவன் சரியான நம்பருக்கு ஃபோன் பண்ணல. அப்போ அவன் சதாசிவத்துக்கு வேற ஃபோன்ல இருந்து தான் பேசியிருக்கான். Don't touch the face. சொல்லு என்ன? போலீஸ் என்ன விசாரிச்சாங்கண்ணே. அவங்க என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லனே. என்ன எது கூப்பிட்டா கூட தெரியலண்ணே. உண்மைதான் சொல்றியா? அண்ணே நான் உண்மையதானே சொல்றேன். அண்ணே வா. ஏன் கட் ஆயிடுச்சு? மட பையன் ராகத்துல கூப்பிட்டுருக்கான். என்னடா அடிக்கிற? நான் அடி சொன்னா நீ அடிப்பியா? என்ன மாரி தொழில் பண்ணிடுவியா? யாரால அடிச்சிருக்கிற? என்ன அடிப்பேன்? இதுக்கு பேர் அடியா? ஆமா, ஊருக்குள்ள என் தம்பின்னு சொல்லிட்டு அழுகிறியாம? நீ என்ன மாதிரி இருந்தா என் தம்பியா? சொல்டா, சொல்லு. சனீஸ்வரா, நீ திருநாளார கூப்பிடுறது எனக்கு புரியுது. வர சனி பயிற்சிக்கு கண்டிப்பா வந்துடுறம்பா. அண்ணே நேத்து எனக்கு சந்திராஷ்டம்னு, அதனாலதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சந்திராஷ்டம் அன்னைக்கு நாக்கு அடைக்க வைக்கணும்டா, இல்லைன்னா இப்படிதான் வாங்கி கட்டிக்கணும். டேய் கிளியர் பண்ணுங்க, பணம் கொடு.
ஹலோ என்னப்பா செழியனை போலீஸ் விசாரிச்சாங்களா? ஆமாண்ணே, அவன் எதுவும் சொல்லலாங்கிறான். அவன் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டானா? ஏன்? ம் கொண்டு வாங்க. இறங்கு. வண்டி வந்துருச்சு. செழியன் நீங்க போலாம். இல்ல நான் போகல, நான் போக மாட்டேன். மேடம் எனக்கு கொண்டாதீங்க மேடம், நான் உண்மையில சொல்லிடுறேன் மேடம். சத்யா தான் என்கூட ஆபீசர். கொல்லுண்டா. ஏய் செலியல போட்டாச்சுல, தேவலாம மாட்டிக்கோ. கிளம்பு முதல்ல. ஏதோ வண்டி வருது, வண்டி வருது. என்ன திடீர்னு போனு? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன ஆச்சு? சாரி கார்த்திக், ஐம் ரியலி சாரி. நான் சொல்றது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம கேளு. முதல்ல சொல்லு. மேடம் என்ன கொண்டாதீங்க மேடம், என்ன கொண்டாதீங்க மேடம். உண்மையில நான் சொல்லிடுறேன் மேடம், பெரியவர் செல்வ மாணிக்கத்தை நான் தான் மேடம் கொண்டேன். எதுக்கு கொன்ன? என்ன கொல்ல சொன்னாங்க மேடம். மேடம் என்ன கொண்டாதீங்க மேடம். மேடம் ஐயா ஐயா